வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி நம்மளால் என்றைக்குமே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு தினமாக தான் அமைஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற பகல்காம் அப்படின்ற ஒரு சுற்றுலாத்தலத்தில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் வந்துட்டு அட்டன் பண்ணாங்க. அதில் 26 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. 26 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள் யாருமே வந்து கொல்லலை. ஆனால் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு மோசமான அட்டாக் வந்துட்டு அன்றைக்கி நடத்தினால இந்தியா வந்து ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை இம்போர்ட் பண்ணுறதாகட்டும் வணிக ரீதியான உறவுகள் எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்தது. அதே போல போர் ஒத்திகைகளும் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறையவே போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் பாகிஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அட்டாக் பண்ணல, இது வந்து தீவிரவாதிகள் அட்டாக், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொன்னாலும் அதை வந்து இந்தியா நம்புறதா இல்லை. ஏன்னா அவங்க நாட்டில இருந்து தான் வந்து அந்த தீவிரவாதிகள் அப்படின்ட்டு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சதுனால கண்டிப்பா வந்துட்டு இது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்டாக் தான் அப்படின்னு இந்தியா நம்பினதுனால இப்போ வேணாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்ன்ற பதற்றம் வந்து எல்லா சைடுலுமே இருந்ததுங்க. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரிலையும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய பொருளாதாரம் இப்போ வந்து ரொம்பவே டவுனா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்தியா வந்து இப்போ நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தான் அதை தாங்குற அளவுக்கு இருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அதனாலேயே அவங்க நாட்டில் இருக்கிற மக்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றத்தில் இருந்தாங்க. இந்தியாவும் எப்போ தாக்குதல் நடத்தும் அப்படின்றது யாருக்குமே தெரியாம தான் இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் நேத்து நைட், அதாவது 1:40 AM அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சர்ஜிக்கல் அட்டாக் வந்துட்டு ஒன்னு பண்ணிருக்காங்க. அதாவது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தூர். என்னதான் நம்மளுடைய அண்டை நாடாக பாகிஸ்தான் இருந்தாலும் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நாடு, இப்ப வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் மக்கள் கிட்ட வந்து அந்த தாட்ஸ் இருக்கே தவிர தீவிரவாதிகள்கிட்ட அந்த தாட்ஸ் இல்லைன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து அந்த பகல்காம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் வந்துட்டு வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு 10 நாள் ஆன ஒரு லேடியும் வந்து பார்த்தீங்கன்னா விதவாயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு டெரரிஸ்ட் வந்து அங்கே வந்துட்டு அரங்கேற்றாங்க ஏப்ரல் 22ஆம் தேதி. இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்தியா பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் எல்லா மக்களுடைய எண்ணமாக இருந்தது. அதனாலேயே வந்துட்டு இந்தியா வந்துட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்றதான் போயிட்டே இருந்தது. எல்லாருமே யோசிக்கலாம், ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு, அதாவது ஒரு 15 டேஸாக வந்துட்டு அட்டாக் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ட்ரில் பண்ணாங்க, அதுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஏன் இவ்வளோ 15 டேஸ் கழிச்சு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அங்கே வந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்தியாவில் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே இந்தியா வந்து உடனே அட்டாக் பண்ணிடும்னு நினச்சி டெரரிஸ்ட் எல்லாமே பயந்து போய் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இருப்பிடத்தை விட்டு அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு தீவிரமாக வந்துட்டு அவங்களுடைய இருப்பிடத்தையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் கண்காணிச்சிருந்த உளவுத்துறை வந்து இப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய திருப்பி அவங்களுடைய இடத்துக்கு வந்திருக்காங்க, அதனால நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1999ல் கார்கில்ல நடந்த போருக்கு விஜய், ஆபரேஷன் விஜய் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா சிந்தூர்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காஷ்மீரில் விளையிற ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு திலகமாக வந்துட்டு பெண்கள் இடுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நடந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை தான் வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இதனால அங்கே சில பெண்கள் வந்துட்டு விதவையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் நிறையவே விளையுங்க. இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய மிலிட்ரி வந்து ஒரு வீடியோவை வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. இந்த வீடியோவை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னா நமக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெகா பட்ஜெட் படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ஒரு ரிலீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தோணுது. இருந்தாலும் இந்தியன் ராணுவம் வந்துட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு அவங்க பிளான் பண்ண ஆப்ரேஷனை வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி வந்துட்டு இவங்க வந்து தாக்குதல் பண்ணாங்க? அதாவது தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இல்லை, பாகிஸ்தான் ஃபுல்லாலாம் கிடையாதுங்க. பாகிஸ்தானில் இருக்கிற 9 டெரரிஸ்ட் முகாம்கள் மாரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 முகாம்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது, இன்னொரு 5 முகாம்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா
பாகிஸ்தானுக்குள்ள இருக்கு. இந்த 9 இடத்தை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி அழிச்சிருக்காங்க. அதுலயும் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வான்வெளியை யூஸ் பண்ணவே இல்லை. நம்மளுடைய பார்டர்லயே வந்து போயிட்டு அவங்களுடைய எல்லைகள் அதாவது அந்த பகுதியில் அந்த 9 இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன விமானங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமஸான இப்ப ரொம்பவே கேள்விப்பட்ட ஒரு விமானம் ரஃபேல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 9 பிளேஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முசாஃபராபாத், கொட்லி, குல்பூர், பிம்பர், சியாகாட், சக்கம்ரு, முருக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகவல்பூர். இந்த 9 பிளேஸை வந்துட்டு குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்டோட கேம்ப் இருக்கிற இடம் தான். இது வந்து சிவிலியன்ஸ் அதாவது மக்களோ இல்லைனா வந்துட்டு அவங்களுடைய மிலிட்ரி பாகிஸ்தானுடைய மிலிட்ரியோ இருக்கிற இடங்கள் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டை நோக்கி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ இந்தியா வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்ட்டு அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு அவங்களுடைய வங்கியில் இருந்த பணங்களை வந்துட்டு உடனே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு வந்து அவங்க உடனே எடுக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சோம். பாகிஸ்தானில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே அங்கே போடுற அளவுக்கு அங்கே வந்து நடந்துச்சு. ஏப்ரல் 22ஆம் தேதி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு உள்துறை அமைச்சராகட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராகட்டும் இல்லை மிலிட்ரியில் இருக்கிற ஹை கமாண்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி வந்து இந்த ஆப்ரேஷனை வந்துட்டு கொண்டு போகலாம், பாகிஸ்தானில் வந்து எப்படி பதிலடி கொடுக்கலாம்ன்ற விஷயங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் போயிட்டே தான் இருந்தது. ஃபைனலாக இன்னைக்கு காலைல 1:40க்கு இந்த ஆபரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காங்க நம்ம மிலிட்ரி. இந்த விஷயத்துக்கு இவங்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து 2 வகையான அதாவது ஏவுகணையும் யூஸ் பண்ணிருக்காங்க, பாம்பும் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன வகையான பாம்புகள் பாத்தீங்கன்னா ஹேமர் பாம்ஸ். இந்த பாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா இந்த பாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பும் 2.5 கோடி மதிப்பிலானது. அடுத்தது ஏவுகணை என்ன ஏவுகணைன்னு பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் ஏவுகணை. இந்த ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1300 கிலோ வெயிட் உள்ளது. இதோட மதிப்பு எவ்வளவுன்னா ஒரு ஏவுகணையோட மதிப்பும் 21 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பவர்ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக அதாவது நம்ம எந்த இலக்கை தாக்கணுமோ அந்த இலக்கை வந்து துல்லியமாக தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏவுகணைகள் அண்ட் குண்டுகளை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானத்தில் பொருத்தி இந்தியா வந்து சிந்துன்ற இந்த ஆபரேஷன் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அவங்க போட்ட அதாவது இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லைக்குள்ளேயே வந்துட்டு இந்த விமானங்கள் இருந்து அங்கே வந்து கரெக்டாக இலக்கை வந்துட்டு நோக்கி அடிச்சிருக்காங்க. பகவல்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாப்ல இருந்து அதாவது நம்மளுடைய எல்லையில இருந்து 250 கிலோமீட்டர்ஸ் வந்து தூரம் இருக்கிற ஒரு இடங்க. அதையும் வந்துட்டு ரொம்ப துல்லியமா அடிச்சிருக்காங்க. இதுல வந்து 80 to 90 டெரரிஸ்ட் வந்துட்டு இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. இதுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் மிலிட்ரிஸ் வந்துட்டு வெறும் அந்த தீவிரவாதிகள் குழுக்கள் இருக்கிற இடங்கள் கேம்ப்ஸ்ல மட்டும் போடலங்க, மற்ற சிவிலியன்ஸ் அதாவது மக்கள் இருக்கிற இடத்துலையும் பாம்பு போட்டு அவங்களையும் வந்துட்டு ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்துட்டு ஒரு நாட்டில் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நாடு வந்துட்டு அவங்களுடைய மக்கள் பாதுகாப்புக்காகவும் நம்ம நாட்டில் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்களே அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதை தான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்போ பண்ணியிருக்கிறதா நமக்கு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, பாகிஸ்தானுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன இருக்கும், அதை பொறுத்து தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ போர் வந்துட்டு நடக்குமா இல்லை இது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுமா அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். என்ன நடந்தாலும் சரி இந்தியாவோட நம்ம வந்துட்டு ஒத்துமையாக இருந்தாகணும். நம்மளுடைய இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களை வந்துட்டு அவங்க ஒரு 26 பேரை வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா அதுக்கு தகுந்த பதிலடி நம்ம கொடுக்கணும். அதுக்கான பதில அவங்க சொல்லிதான் ஆகணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இதே போல உங்களுக்கு வந்து சில தாட்ஸ் இருக்கலாம். உங்களுடைய கருத்து என்னன்றதையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க.